முக்கிய செய்தி. கரூர் மாவட்டம் பொருந்தலூர் பகவதி அம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி கும்பிடுவதில் பாகுபாடு காட்டப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு நீதிமன்றம் தனது வேதனையை பதிவு செய்திருக்கிறது. சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையும் இதுபோன்ற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது என்று தனது வேதனையை பதிவு செய்திருக்கிறது நீதிமன்றம். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரம், அதே போல அந்த சம்பவம் தொடர்பான விவரமும் சொல்லலாம். நிச்சயமாக கரூரை சார்ந்த சுப்பிரமணி, கரூர் மாவட்டம் பெருந்தலூர் ஸ்ரீ பகவதி அம்மன் திருவிழாவின் போது முளைப்பாரி தீச்சட்டி எடுத்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும், ஊருக்குள் உள்ள சாதிய பாகுபாடுகளை அகற்றவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என வழக்கில் தாக்கல் செய்திருந்தனர். இதில் கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தை சார்ந்த ரமேஷ், கரூர் மாவட்டம் நெரூர் வடக்கு பகுதியை சார்ந்த அரவாய அம்மன் கோவில் திருவிழாவின் போது தேர் பட்டியலின சமூகத்தில் வசிக்கும் பகுதிக்கு கொண்டு செல்லவும் எந்தவித பாகுபாடும் இன்றி விழா நடத்துவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என அந்த வழக்கில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கரூர் மாவட்ட ஆட்சியர், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டனர். அப்பொழுது மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி ஜோஷி நிர்மல், கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா ஆகியோர் நீதிபதி முன்பாக ஆஜராகியிருந்தனர். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் மற்றும் விக்ரகதிரவன் மற்றும் இந்த எந்த சாதிய பாகுபாடும் இல்லை, வேறுபாடுகளை களையும் வகையில் காலனி என்ற பெயர் நீக்கப்பட்டுள்ளது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணை உள்ளது, இரட்டை குலவை தொடர்பான எந்த ஒரு புகாரும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நீதிபதிகள் சமூகத்தில் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அரசின் கொள்கைகளை அனைத்து பேப்பர் வடிவில் மட்டுமே உள்ளது, நடைமுறையில் இல்லை, அரசியல் அமைப்பு பாதுகாவலர் நீதிமன்றமே, ஒருவரின் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது வேதனை அளிக்கிறது, யாராக இருந்தாலும் மரியாதை என்பது தானாக வர வேண்டும் என தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆன பின்னரும் இது போன்ற வழக்குகள் தாக்கலாவது வேதனை அளிக்கிறது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது போன்ற வழக்குகளில் பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, ஆனாலும் மீண்டும் மீண்டும் இது போன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்று தெரிவித்தார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த மாவட்ட ஆட்சியரிடமும் இது தொடர்பாக புகார் பெற்றவுடன் தனிப்பட்ட முறையில் ஏன் விசாரிக்கவில்லை, மாறு வேடத்தில் ஆட்சியர் ஆய்வு செய்திருந்தால் உண்மையான பிரச்சனையை கண்டு தெரிவித்திருக்கலாம், இன்னும் சில ஊர்களில் சட்டை அணிந்து போக முடியவில்லை, தெருக்களில் நடந்து செல்ல முடியவில்லை, அதனை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், புகார் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது எதற்கற்ற அல்ல, மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிய வேண்டியது மாவட்ட ஆட்சியரின் கடமை என தெரிவித்தார். தொடர்ந்து கோவிலில் தேர் ஒரு தெருவிற்கு போகும்போது மற்றொரு தெருவிற்குள் போகக்கூடாது என்பதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம், திருவிழாவில் அனைவருக்கும் ஒரே முறைதான் கடைபிடிக்க வேண்டும், திருவிழா கொண்டாடுவதை அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் குறிப்பிட்டனர். மேலும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண சாதிய ரீதியான வேறுபாடுகளை களைவதற்கு பாகுபாடும் சமூக ஆர்வலரின் பட்டியலின் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் உள்ளிட்ட குழு அமைத்து இது போன்ற பிரச்சனைகளை இன்னும் தொடராமல் தடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார் கோபாலகிருஷ்ணன். உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.